துரை தயாநிதி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ள செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவசாய பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், தற்போது செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதற்கான காரணம் என்ன? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். இந்த ஆண்டு மார்ச் 14 அளவில் வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் அழகிரியின் மகன் துரை தயாநிதி பிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டுக்காக அவர் அங்கே அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஏற்கனவே 2 மருத்துவமனைகள் அணுகி அங்கு சரியான அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படாத பட்சத்தில் இங்கு உயர் சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் தொடர் சிகிச்சை பெற்று வந்தார். அந்த நிலையில் அவரை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நமது தமிழக முதல்வரும் அவர் நேரில் சந்தித்து விட்டு சென்றார். அதே போன்று அவருடைய நமது எம்பி கனிமொழி அவர்களும் சந்தித்து அவருக்கு நலம் விசாரித்து விட்டு சென்றார். இது போன்ற சூழ்நிலையில் இன்று அவர் சிகிச்சை முடிந்து நலம் பெற்று அவர் அங்கிருந்து விடுவிக்கப்பட்டு இன்று அவர் வீடு திரும்ப வேண்டிய நிலையில் அந்த செய்தியை சேகரிப்பதற்காக பத்திரிகையாளர்கள் அங்கு சென்றனர். பத்திரிகையாளர்களை கண்டவுடன் சிஎம்சி ஊழியர்களும் சிஎம்சி செக்யூரிட்டி பணியாளர்களும் அங்கு அவர்களை பத்திரிகையாளர்கள் இங்கு நிற்கக்கூடாது என்று தடுத்து அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த முயற்சி செய்தனர். ஆனால் அதற்கு நேற்று அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட சூழ்நிலையில் அவர் இன்று டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு நாளை அவர் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிந்து நாளை வீடு செல்ல இருக்கின்றார். ஆகவே செய்தி சேகரிக்க நீங்கள் வர வேண்டும் என்று சிஎம்சி தரப்பில் இருந்தால் பத்திரிகையாளர்கள் சிலருக்கு அழைப்பு வந்தது. அதன் அடிப்படையில் இன்று செய்தி சேகரிப்பதற்காக பத்திரிகையாளர்கள் சிஎம்சி மருத்துவமனைக்கு ஏ பிளாக் எதிரில் அவர்கள் காத்துக் கொண்டிருந்த போதுதான் இந்த சம்பவம் நடந்தது. பத்திரிகையாளர்களின் சார்பாக அங்க இருந்த அனைத்து பத்திரிகையாளர்களின் சில வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த போது வீடியோ எடுக்க முற்பட்டவர்களையும் கேமராமேன்களையும் அங்கிருந்த ஊழியர்கள் தாக்கினார்கள். அதில் குறிப்பாக சந்தோஷ் என்கின்ற ஒரு அட்டண்டர் ஒரு வீடியோ கேமராமேனை தாக்கி அவருக்கு காயம் ஏற்பட்டது. தொடர்ந்து மேலும் அவர் ஒருவர் மட்டும் இல்லாமல் அங்கிருந்த 3-4 பத்திரிகையாளர்களும் சேர்ந்து அவர் அடித்திருக்கிறார். இது சம்பந்தமாக மாவட்ட எஸ்பிக்கு சந்தித்து அவரிடம் புகார் தெரிவிப்பதற்காக வேலூர் மாவட்ட பத்திரிகையாளர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இப்போது அங்கே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற ஒரு சூழ்நிலை சிஎம்சி தன்னுடைய ரெப்புடேஷனுக்காக பத்திரிகையாளர் அழைப்பதும் அவர்களை அங்கு அணுகூடாமல் அங்க இருக்கின்ற நோயாளிகளுக்கு ஆதரவாகவும் அங்கு செயல்படுவதும் இது போன்ற ஒரு 2ஆம் நிலையான இவர்கள் வேறுபாடான ஒரு செயலை செய்வது கண்டனத்துக்குரியது. இது நிச்சயமாக பத்திரிகையாளர் மத்தியில் பெரும் பரபரப்பையும் சலசலப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. பிரகாஷ், தகவலுக்கு நன்றி.